இப்போ பாருங்க, பல பேர் என்ன செய்யறாங்க, பல ஃபங்க்ஷன்களில் மோசமான ஆடைகளை, இஸ்லாத்திற்கு உட்படாத ஆடைகளை, ட்ரெஸ் கோட்டிங், என்னது ட்ரெஸ் கோட்டிங் கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க? அப்படின்னா என்னங்க? இந்த விளக்கம் பல இடங்களுக்கு தகுந்த மாதிரி வருங்க. ட்ரெஸ் கோட் அப்படின்னு சொன்னா ஒரு கேங்கா சேர்ந்து ஒரு ஆடையை போடுவாங்க, ஒரு கேங்கா சேர்ந்து ஒரு ஆடையை போடுறது. அந்த ஆடைகள் வந்து மற்றவங்களுக்கு அலங்காரமாக அழகை வெளிப்படுத்தும். இந்த விஷயத்தை யாரு ஃபர்ஸ்ட் செஞ்சாங்கன்னா யூதர்கள் செஞ்சாங்க. அவங்களுக்கு தான் அந்த தனி ட்ரெஸ் கோட்டிங் சொல்லி இருந்துச்சு. அவங்க தான் முதல்ல என்ன செஞ்சாங்க, திருமணங்களுக்குன்னு ஃபங்க்ஷன்களுக்குன்னு தனியாக ட்ரெஸ் கோட்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் யாரை போன்று ஒப்பாகிறார்களோ அவர்கள் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். சொல்றாங்க தானே, யூதர்களும் சாப்பிட்றாங்க, நம்மளும் சாப்பிட்றோம். அவங்களும் பிரியாணி சாப்பிட்றாங்க, நம்மளும் பிரியாணி சாப்பிட்றோம். அப்போ நம்ம யூதர்களுக்கு ஒப்பாகிறன்னு அர்த்தமா? ரெண்டு விஷயம் இருக்குதுங்க. யூதர்களும் நோன்பு வச்சாங்க, ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சாங்களா இல்லையா? அதே மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அவங்களும் வைக்கிறாங்க, அவங்களும் வைக்கிறாங்க, நம்மளும் வைக்கிறோம். அவங்களுக்கு மாற்றமா நம்ம வைப்போம். அவங்களும் ட்ரெஸ் போடுறாங்க, அப்ப ட்ரெஸ் கோட்டிங்கா போடுறாங்க, நம்ம அதுக்கு மாற்றம் செஞ்சு ட்ரெஸ் போடுவோம். அவங்களுடைய வளமைகளுக்கு மாற்றம் தோதுவாக நமக்கு இருக்குதுன்னு சொன்னா நம்ம மாத்தி ட்ரெஸ் போடுவோம். இன்னொன்று இருக்குது, மனித சமுதாயத்துக்குன்னு பொதுவான சில விஷயங்கள் இருக்குது. அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்குன்னு பொதுவான சில விஷயங்கள் ஆக்கி வச்சிருப்பான். சாப்பிட்றது, அரிசி, கோதுமை, பருப்பு, இதெல்லாம் பொது மனித சமுதாயத்திற்கு ஆமாக ஜாயிஸாக்கப்பட்டது, பொதுவாக ஜாயிஸாக்கப்பட்டது. அதை ஒன்றும் செய்யக்கூடாது. ஷரியத்திற்கு உட்பட்டு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஷரியத்துக்கு உட்பட்டு ரசூலுல்லாஹ் யாருக்கு மாறு செய்ய சொன்னாங்களோ அதற்கு தோதுவாக இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம், கண்டிப்போம். இது தப்பு, இது அவங்களுக்கு தோதுவாக வர்ற மாதிரி இருக்குது, அதனால இதை செய்யாதீங்க அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், தடுப்போம். புரியுதாங்களே? அப்ப யாரு பேருக்காக, புகழுக்காக, தங்களுடைய மனோ இச்சைகளுக்காக மற்றவங்களுக்கு அப்படியே ட்ரெஸ் கோட்டிங் அப்படி போட்டு காட்டணும், தன்னுடைய பகட்டை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக, மற்றவங்களுக்கு அழகா தெரியுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் செய்யறாங்களோ இவங்களுக்கு என்ன தண்டனை? அல்லாஹு தஆலா அவங்களுக்கு கியாமத் நாளில மிக இழிவான ஆடைகளை அணிவித்து மற்றவர்களுக்கு முன்னால் கேவலப்படுத்துவான். ஏன் தெரியுமா? உலகத்தில் இந்த மாதிரி நீங்க பல வகையான ட்ரெஸ்ஸுகளை போட்டுக்கிட்டு மக்களுக்கு முன்னால உங்களை சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட பகட்டு காட்டிக்கிட்டு இருந்தீங்களே, பாருங்க நாங்க ட்ரெஸ் கோட்டிங்கா போட்டிருக்கோம், பாருங்க எங்களுடைய அழகை பாருங்க, இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, அதனுடைய வேதனை இதுதான் சொல்லி அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமை இழிவுபடுத்தினா என்னங்க செய்ய முடியும்? உடனே சில பேர் வந்துருவாங்க, இது எங்களுக்கு ஆசை இருக்காதா, இது பெண்களுக்கு ஆசை இருக்காதா அப்படின்ட்டு சொல்லலாமாங்க? சொல்லக்கூடாது. ஏன்? மார்க்கம் நமக்கு என்ன ஒழுக்கமான ஆடைகளை சொல்லியிருக்குதோ அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும்.